கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. குருவாகிய கிறிஸ்துவும் அவரது சீடர்களும் இணைந்து உருவாக்கிய நற்செய்தி என இந்த அற்புத படைப்பை சிந்திக்க இந்ஞாயிறு நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. இன்று இயேசுவின் விண்ணேற்ற விழாவை கொண்டாடுகிறோம். அதே வேளையில் இயேசுவின் பணியை இவ்வுலகில் தொடர்ந்து நிறைவேற்றிய சீடர்களின் அர்ப்பணத்தையும் அயரா உழைப்பையும் துணிவையும் இந்நாளில் கொண்டாடுகிறோம். விண்ணகம் எழுந்து செல்வதற்கு முன் இயேசு கிறிஸ்து அவரது சீடர்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒரு அருமையான இரகசியத்தை வெளிப்படுத்தி சென்றார். அது என்ன இரகசியம்? நம்பிக்கை கொள்வோர் மீட்பு பெறுவர் என்பதுதான் அது. ஆம், உலகத்தை எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் விடுவித்து அதற்கு மீட்பளிக்கும் ஆற்றல் நம்பிக்கைக்கு உண்டு. நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கூறியபோது அந்த குழுவில் இருந்தவர்கள் யாரும் அருப்பணியாளர்களோ துறவியோ அல்ல. அவர்கள் அனைவரும் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருந்த சாதாரண தொழிலாளர்கள். இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் நாம் அனைவரும் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணரலாம். வார்த்தைகளை அதிகம் கூறாமல் நற்செய்தியை வாழ்ந்து காட்டிய அசிசி நகர் புனித பிரான்சிஸ், மருத்துவர் ஆல்ஃபிரட் ஸ்காட்சர், புனித அன்னை தெரேசா என்ற பல்லாயிர உன்னத பணியாளர்கள் வாழ்வில் நற்செய்தி இன்றும் நம்மிடம் வாழ்கிறது என்பதை எண்ணி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தூய ஆவியாரின் துணையோடு நம்பிக்கையை, அதாவது கடவுளின் வல்லமையால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்பதை நமது இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் ஆழ்மனதிற்குள்ளும் ஊற்றிக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து மிக முக்கியமான விழாவை நம்முடைய முதலுரையில வாசிக்க கேட்டதை போல இன்று ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே ஒருவரும் கரங்களை தட்டி கரவொலி எழுப்பி நாம் இந்த விழா வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் இனிய ஆண்டவரது விண்ணேற்பு பெருவிழா நல் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத அப்படியே ஹாப்பி ஃபீஸ்ட்னு சொல்லி பக்கத்தில் கை கொடுத்து சொல்லிக்கங்க. அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு உலகம் அனைத்தும் சேர்ந்து ஒரு முக்கியமான பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அது என்ன விழானா, அன்னையர்களுடைய விழா, உலக அன்னையர்கள் தினம். இவ்வளவோ தியாகங்களுக்கு மத்தியில் நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டப்பட்டேன், இந்த கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மாக்கள் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, என்னுடைய கஷ்டமெல்லாம் இப்படி, என்னுடைய இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை ரகசியமாக தனக்குள்ளாகவே புதைத்து வைத்துக் கொள்வார்கள். கணவர் எப்படி இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் மாமனார் மாமியார் எப்படி இருந்தாலும் சரி, இல்லை வேறு விதமான துன்ப துயரங்கள் எது இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் தனக்குள்ளாக புதைத்து வைத்து கொண்டு தன்னுடைய பிள்ளை எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரயாசைப்படுபவள். எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கட்டும், அது கெட்ட குழந்தையா இருக்கட்டும் அல்லது மோசமான குழந்தையா இருக்கட்டும், எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் குழந்தை எப்போதும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அவனுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும் அப்படி சொல்லி நினைக்கின்ற உழைக்கின்ற ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்போதும் துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உயிர்னு பார்த்தோம்னா அன்னை. எனவே இன்றைய தினத்தில் அன்னையர்களாகிய நிறைய பேர் அன்னையர்கள் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் இங்கு என்னோடு சேர்ந்து திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்களின் சார்பாகவும் மற்றும் அருட்கணியர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடி நம்முடைய கரவொலியை எழுப்பி அன்னையர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். பிள்ளைகளாம் நல்லா ஜோரா, நல்லா வேகமா கை தட்டணும், சத்தமா கை தட்டணும். இன்னைக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைய திருப்பலியானது
திருலோகநாதன் ஜமுனா மேரி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. ராஜா ஜூலியட் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜான் செல்வகுமார் குடும்பத்தார் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இருதய மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உதயகுமார் உமா திருமணம் நன்முறையில் நடப்பதற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், மேலுமாக ஆர் ஜோசப் சுகப்பிரசவம் பெற்றதற்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் மேலுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. இந்த குடும்பங்களை இறைவன் மென்மேலும் நன்றி பெருக்கால் நிரப்ப, மென்மேலும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, அவர்களை வேண்டிய வரங்களை கொடுத்து இன்னும் மகிழ்ச்சியால் சமாதானத்தால் நிரப்பிட நாமும் இந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம். மேலுமாக மரியாயின் சேனை சகோதரி இறையடியார் எடன் குவின் அவருடைய 80ஆம் ஆண்டு நினைவு விரைவில் புனிதர் பட்டம் பெற வேண்டி அவருக்காகவும் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மரிய பிலோமினா அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், வின்சென்ட் ஜென்மராக்கினி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், என்னுடைய பாப்பா அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு குழுமி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்காகவும், மேலுமாக நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும், பங்கு தந்தையினுடைய சிறப்பு கருத்துகளுக்காகவும், மேலுமாக நம்முடைய ஜெப உதவியை கேட்ட ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து அவருடைய ஜெபங்கள் விண்ணேற்றப்பட்டு எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விண்ணேறி சென்றிருக்கின்றாரோ, மகிமையில் திளைத்திருக்கின்றாரோ, அவர் ஆண்டவருக்கு வலப்புறத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாரோ, தொடர்ந்து நம் அனைவருக்காகவும் பரிந்து பேசவும் ஆசீர்வதிக்கவும் வேண்டி இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக நானும் கடவுளுக்கு நன்றி சொல்லி மற்றும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி என்னை மாற்றிக்கொள்ளாத தருணம், மேலும் நம் வீட்டில் உள்ளவர்களோடு கூட நான் கடவுளுக்கு சாட்சிய வாழ்வு வாழ முடியாத நிலை, இந்நிலைக்காக என்னை மன்னியும் இறைவா மன்னியும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்ற வார்த்தையின்படி குடும்ப வாழ்வு என்ற அழைப்பை உதாசீனப்படுத்தி கணவன் மனைவி என்ற நிலை மறந்து பிள்ளைகளின் கனவை மறந்து பிரிந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடும் கோபம், பொறுமை போன்ற சுயநல காரியங்களை முன்னிறுத்தின ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா மன்னியும். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவோர் என்ற வார்த்தையின்படி திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட நாம் எல்லோரும் மனம் மாறாமல் மீட்பின் கருவிகளாக செயல்படாமல் கால் போன போக்கிலும் உலகம் அழைத்து செல்லும் பாதையிலும் வீணான கேளிக்கைகளிலும் எங்கள் நேரங்களை செலவிட்ட உமது மீட்பை அலட்சியம் செய்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா மன்னியும். மன்னிப்பாயா
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னரே. இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாட்களாக சீடர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். சான்றுகள் மூலம் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று பணிந்தார். அவர்கள் கண்முன்னே விண்ணகம் சென்றார். அண்ணாந்து வானத்தை பார்த்தவர்கள் துணிந்து உலகத்தை பாருங்கள், இறையாட்சியை அறிவியுங்கள் என்று அழைக்கும் இந்த முதல் வாசகத்துக்கு கவனமுடன் செவிமடுப்போம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு
செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமே விட்டு நீங்க வேண்டாம், எம்மிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்று தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைந்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணிடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகத்தினையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. வாசகம் முன்னுரை. இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் இயேசுவின் விண்ணேற்பில் அடங்கியுள்ள மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து
தூய ஆவியாரிலும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். கிறிஸ்துவிடம் காணப்படும் நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் என்ற ஒரே எதிர்நோக்குடன் வாழ அழைக்கும் புனித பவுல் அடியாரின் வார்த்தைக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிலவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்பு தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கோடு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறி செல்கிறார். அப்பொழுது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வாக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறை வாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டரற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றி அறிவியலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிலுவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 16 இறை வசனங்கள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்து எத்தனை நாட்கள் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருந்தார்? 40 நாளா 50 நாளா? அப்படியா? 40 நாட்கள் தொடர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருந்த பிற்பாடு 40ஆம் நாள் என்ன செஞ்சாரு? எழுந்தேற்றம் அடைந்தார், விண்ணேற்பு அடைந்தார். அன்பிற்குரியவர்களே, இந்த 40 நாளும் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏன் இந்த உலகில் இருந்திருக்க வேண்டும், அல்லது எதற்காக இந்த 40 நாள் இவர் இந்த மாதிரி காட்சிகளை கொடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த பிற்பாடு, அவரை அடக்கம் செய்த பிற்பாடு சீடர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா மகிழ்ச்சியாக வெளியில் உலா வர முடிந்தது. அப்படித்தானே? இல்லை. சீடர்கள் எல்லோரும் மிகவும் சுதந்திரமாக நடமாட முடிந்தது? இல்லை. சீடர்கள் எல்லோரும் தாங்கள் வேண்டியதை விரும்பியதை எல்லாவற்றையும் செய்ய முடிந்தது? எதுவும் கிடையாது. வெளியில வர முடியல, பூட்டப்பட்டு இருந்தார்கள். அதே போல இறைமகன் இறந்து விட்டார். தன்னோடு கூட இருந்தவர், பல அற்புதமான காரியங்களை செய்தவர், அவர் இறந்து விட்டாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்குது? நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு பயம், ஒரு கலக்கம். ஒருத்தர் முக்கியமா நம்மளுக்கு தோள் கொடுத்த அந்த தோழன் இல்லையே, அற்புதமான காரியங்களை செய்தவர் இல்லையே, நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அரசன் ஆயிடுவாருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, இவர் இல்லையே, போயிட்டாரே. இவரை நம்பிக்கிட்டு நம்ம சில நேரங்களில் சில காரியங்கள்லாம் செய்தோம், போனோம், பேய்களை ஓட்டணும், நோய்களை குணமாக்கணும், இப்படி எல்லாம் செய்தோம். ஆனா இவர் இப்போதைக்கு இல்லையே, என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு அச்சம் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு இருந்துகிட்டு மன அழுத்தத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருந்ததுனால ஒவ்வொரு முறையும் இறந்து பிற்பாடு, இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுத்து சொல்றாரு, அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிட்டோம், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். அதே போல இன்றைக்கு 2ஆம் வாசகத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், அவர் உயிரை ஏறி சென்றார், அப்போது சிறைப்பட்ட கைதிகளை எழுத்து சென்றார். ஏறி சென்றார் அப்படின்றதுனால சிலரை திருத்துவதற்காகவும், அது மட்டும் இல்லாம கீழே இறங்கியவர் தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானலங்களுக்கும் ஏறி சென்றார். எங்கும் நிறைந்திருக்கும்படி, ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும்படி அவர் ஏறி சென்றார் அப்படின்னு சொல்லி வாசிக்க கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, அப்போ விண்ணேற்பு, ஆண்டவருடைய விண்ணேற்பு உணர்த்துகின்ற செய்தி இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டது போல உடன் இருந்து, நற்செய்தி வாசகத்தில் இறுதியாக நம்ம வாசிக்க கேட்டோம், பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு என்ன பண்ணாரு? ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். உடனிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அன்பிற்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான அச்சங்கள், என்னுடைய படிப்பை குறித்த அச்சம், என்னுடைய தொழிலை குறித்த அச்சம், என்னுடைய எதிர்கால வாழ்வை குறித்த அச்சம், என்னுடைய சகோதர சகோதரிகளை குறித்த அச்சம், என்னுடைய நண்பர்களை குறித்த அச்சம், என்னுடைய காதலன் காதலியை குறித்த அச்சம்,
அது மட்டுமல்லாமல் பலவிதமான நோய்களை குறித்து, மன அழுத்தங்களை குறித்து, பலவிதமான அச்சங்கள், சூழல்கள் என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்ற பொழுது இன்னைக்கு நற்செய்தி வாசத்தில் வாசிக்க கேட்டணும்ல, உடன் இருந்து செயல்பட்டு, நம்ம எல்லோரும் கூடயும் உடன் இருந்து செயல்பட்டு எவ்வாறு அந்த சீடர்களுடைய அச்சத்தை, அந்த கலக்கத்தை, அந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கி அவர்களோடு உடனிருந்து செயல்பட்டு அவர்களை வார்த்தையை, அவருடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தினாரோ அதே போல நம்மோடும் இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பெற்ற திருமுழுக்கின் வழியாக, நாம் பெற்றுக்கொண்ட அருட்சாதனங்களின் வழியாக இன்றும் நம்மோடு உடனிருந்து செயல்பட்டு கொண்டு, மகனே மகளே எந்த காரியத்தை குறித்தும் கலங்காத. இன்னைக்கு வாசிக்கிட்டோம்ல, தண்டனை திருப்பி வருவர், நம்பிக்கை கொண்டவர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். யாரு என்ன பில்லி சூனியம் வச்சாலும் சரி, செய்வன செஞ்சாலும் சரி, உங்களை அது அணுகாது. அமேன், அமேன். புதிய மொழிகளை பேசுவர். எப்படிப்பட்ட மொழிகளாலும் நம்ம ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்ற மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா, ஹalleluya, praise the lord, praise the lord, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதாங்க எதுக்குங்க நம்மளும் நீங்களும் நானும் பயப்படணும்? சில நேரங்களில் நம்மளை பயம் எதற்காக ஆட்கொள்ளுகின்றது? நம்மளை ஏன் பயம் ஆட்கொள்ளுகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது எதிர்பார்ப்பு நிறைவேறல. என்னுடைய வாழ்க்கையில இப்படியான துன்ப துயரங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்புறம் ஒரு விதமான அதிகாரம் எனக்கு இல்லை, அல்லது அறிவாற்றல் எனக்கு இல்லை, இதனால எனக்கு ஒரு பயம். நிறைய நேரங்களில் நான் ஏமாந்து போகிறேன், அதனால எனக்கு ஒரு பயம். சூழ இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய நேரங்களில் என்னை ஏமாத்தி கொண்டு சென்று விடுகிறார்கள், அதனால ஒரு பயம், ஒரு அச்சம். இது எல்லாம் இருக்கின்ற பொழுது என்னால முடியலைங்க, தாங்க முடியல, எதுவும் செய்ய முடியல, அதனாலேயே தொடர்ந்து பயத்திலேயே குழப்பத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்று இறைமகன் நம் அனைவருக்கும் உணர்த்துகின்ற செய்தி, சொல்லுகின்ற செய்தி, மகனே மகளே, உலக அனைத்திற்கும் கடவுளாக நான் ஏறி சென்றிருக்கிறேன், எல்லாவற்றிற்கும் மேன்மையானவனாக நான் இருக்கிறேன், எல்லா அதிகாரங்களையும் பெற்றவனாக நான் உயரே ஏறி சென்று என் தந்தையின் அருகாமையில் இருந்து உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் உனக்கு துணையாளனாக யாரை கொடுத்திருக்கிறாரு? தூய ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன். அதனால நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ அச்சப்படாத. எல்லா சூழல்லையும் உன்னோடு யார் உன்னை விட்டு பிரிஞ்சு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை தருகின்ற வார்த்தையை, நம்பிக்கை கொள்வோர் இவை எல்லாவற்றையும் செய்வார். என் மீது நம்பிக்கை கொள்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிறீர்களா? என் மீதுனா என் மீது கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் மீது, இந்த தொங்குகிறவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டோம் என்றால் நிச்சயமாக இது எல்லாவற்றையுமே நீங்களும் நானும் செய்ய முடியும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும், உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும், உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும், உன் உள்ளத்துல இயேசு வந்தா எல்லாமே மாறும். ஆமாங்க, அவர் வருகின்ற பொழுது தூய ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? அவர் சொல்றாருல்ல, நான் பிரிந்து போகல, உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தூய ஆவியானவர் கொடுக்கிறேன். அவர் உனக்குள்ளாக வருகின்ற பொழுது எல்லா அற்புதங்களும் நடக்கும், எல்லா அதிசயங்களும் நடக்கும், எல்லா துன்ப துயரங்களும் மாறும், கவலைகள்லாம் மாறும். உணர்ந்து நம்பிக்கை கொள்வர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது முதல் செய்தி. ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழா சொல்லுகின்ற முதல் செய்தி, உன்னோடு நான் இருக்கிறேன், பயத்தை களைந்து விட்டு நம்பிக்கைக்குள் அற்புதமான காரியங்களை செய்வாய். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, உலக அனைத்திற்கும் சென்று நீங்கள் நல்லா சாப்பிட்டு வாங்க, நல்லா உலகத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா செல்ஃபி எடுத்துட்டு அங்கே போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரா? இல்லை, உலக அனைத்துக்கும் சென்று நீங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள். இதை வேறு மாதிரி எடுத்துக்கொண்டோம் என்றால் உழையுங்கள். முதல்ல பயத்தெல்லாம் விட்டுடுங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க? உழையுங்கள். பயத்தை தவிர்த்து விட்டு உழையுங்கள். உழைக்கின்ற பொழுதுதான் அந்த மாட்சி வெளிப்படும். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த போது அந்த 3 ஆண்டுகளானாலும் சரி, அதற்கு முன்பு இருந்த ஆண்டுகளானாலும் சரி, தந்தையோடு சேர்ந்து, அவருடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பரோடு சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த 3 ஆண்டு காலமும் பலவிதமான வேலைகள், எல்லா இடத்துக்கும் போறாரு, எல்லா விதமான வேலைகளையும் தெரிந்து கொள்கின்றார். அதனால தானே போதிக்கிறார், உவமைகள் சொல்கின்றார். உழைப்பவர் உண்மையில, விதைப்பவர் உண்மை,
இல்லையா? விவசாயம் தெரியும், மீன் பிடிப்பவர் ஊமை, அந்த தொழில் தெரியும். அடுத்தபடியா அந்த வரி தண்டுபவர் ஊமை எல்லாம் இருக்குது, அது தெரியும். இன்னும் எல்லா விதமான மருத்துவரை பற்றி அதை பற்றியும் தெரியும். இன்னும் வேறு விதமான எந்த தொழில்களாலும் சரி எல்லாவற்றையும் தெரிந்தவராக, அறிந்தவராக, புரிந்தவராக, எல்லாவற்றிலும் ஆற்றல் மிக்கவராக அந்த கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உழைத்து கொண்டே இருந்தார். அன்பிற்குரியவர்களே, ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க. இந்த அப்பாவுக்கு வயது ஏறிக்கொண்டே சென்றது. அவருக்கு நிறைய நிலப்புலங்கள், வயது ஏறிக்கொண்டே சென்றது. நல்லா உழைச்சி சில செல்வங்களும் சேர்த்து வைத்தாரு. ஆனா பிள்ளைகள் 3 பேரும் அப்பா தான் உழைக்கிறாரு, செல்வங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக தெரிந்து கொண்டிருந்தார்கள். அடுத்து இப்படியே விட்டுட்டு போனா இந்த பசங்கள்கிட்ட என்ன ஆகும்? எல்லாம் அழிஞ்சு போகுமே, இவங்களை உழைப்ப தெரிஞ்சுக்காம இருக்கிறானுங்களே, இவங்களுக்கு எப்படி எப்படி போதிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. மரண படுக்கை, அப்படியே படுக்கையில் இருக்கின்ற பொழுது 3 பேரையும் அழைக்கின்றார். மகன்களே, நான் இவ்வளவு காலமா உழைத்து சேர்த்து வைத்த செல்வத்தை நம்முடைய நிலத்தில் ஓரிடத்தில் புதைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என் பசங்களுக்குலாம் ஆர்வம். அடே அப்பா, எவ்வளவு செல்வத்தை சேர்த்து வச்சிருக்க போறாருன்னு சொல்லி தெரியலையே, எவ்வளவு தங்கமோ, எவ்வளவு வைரமோ, எவ்வளவு வைடூரியமோ, எவ்வளவு பணமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு, சரிப்பா எங்க வச்சிருக்கீங்க, சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சொன்னோனையும் அவர் சொல்றாரு, அதை தாப்பா நான் மறந்துட்டேன். என்ன பண்ணிட்டாரு? புதைச்சு வச்ச இடத்த அதை தாப்பா நான் மறந்துட்டேன். ஆனா எங்கேயோ ஒரு மூலையில நான் புதைச்சு வச்சிருக்கிறேன்பா, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நிலத்துல தான் புதைச்சு வச்சிருக்கிறேன். நான் செத்த பிற்பாடு நீங்க என்ன பண்ணுங்க, போய் நோண்டி எடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் மண்டையை போட்டாரு. இவங்கெல்லாம் செம்ம கடுப்பு. அட லூசு அப்பாவே, ஏயா இப்படி பண்ண? அழகா முன்னாடியே சொல்லி வச்சிருந்துருக்கலாம்ல, எங்கள்கிட்ட இந்த இடத்துல புதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா நாங்க போயிட்டு எடுத்துட்டு பகிர்ந்து கொண்டு நாங்க இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா இறந்து போறாரு. வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றாக விற்று தீர்த்து கொண்டே இருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. கொஞ்ச நாள் தான் சாப்பாடு, அதுக்கப்புறம் விற்று அதில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது? அடுத்து போனால் நிலத்தை தான் தோண்டி எடுக்கணும். அப்பா சொன்ன புதையில தோண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து முடிவு செய்து போகிறாங்க, நோண்டுறாங்க. எல்லா பகுதியிலையும் நோண்டி பார்க்குறானுங்க, ஒரு இடத்துலையும் கிடைக்கல. எல்லா இடத்தையும் நோண்டியாச்சு. ஏறக்குறைய ஒரு 10-15 ஏக்கர் ஏறு கலப்பையெல்லாம் விட்டு நோண்டி எடுத்து, எல்லாத்தையும் புதையெல்லாம் விட்டு நோண்டி எடுத்து பார்த்தாச்சு. எல்லா இடத்துலையும் நோண்டி பார்த்தாச்சு, ஒரே இடத்துலையும் இல்லை. 3 அடி வீதம் எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொன்னது. 3 அடி வீதம் 2 அடி வீதம் தோண்டி பார்த்தாச்சு, ஒரு இடத்துலையும் புதையல் இல்லை. களைச்சு போயிட்டாங்க. 1 மாதம் ஓடிச்சு, 2 மாதம் ஓடிச்சு. 3ஆம் மாதம் நம்முடைய அருட்தந்தை பங்கு தந்தை டொமினிக் அவர்கள் அந்த வழியாக போகிறாங்க. அந்த 3 பசங்களையும் பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கிறானுங்க, களைப்போடு உட்காந்துருக்கானுங்க. பங்கு தந்தை பார்த்துட்டு போகிறாரு. போகின்ற பொழுது படுத்திருக்கிறத பார்த்துட்டு, என்னப்பா பண்றீங்க, ஏது பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி எங்க அப்பா சொன்னாரு, புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னாரு. எல்லா இடத்தையும் நாங்க ஏற்கலப்பை விட்டு நோண்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா ஒரு புதையலையும் நாங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதம் நவம்பர் மாதம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அக்டோபர், செப்டம்பர், அக்டோபர்ல என்ன பெய்யும்? நல்ல மழை பெய்யும். ஸோ அந்த காலத்துல தான் அவர் இறந்து போனது. இவங்க நோண்டி போட்டாச்சு. இவர் புரிந்து கொண்டார், அருட்தந்தை நம்ம பங்கு தந்தை புரிஞ்சுக்கிட்டார். எதுக்காண்டி உங்க அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. உழைச்சிருக்கானுங்க, மழை பெய்யும், ஏறி உறுதி போட்டாச்சு. நல்ல மழை பெஞ்ச பிற்பாடு நல்லா நிலம் நல்லா இதாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? விதைங்க, விதைச்சு அதுல அறுவடையை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்கு தந்தை அதை புரிந்து கொண்டு, சரிப்பா நோண்டு போட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நோண்டி போட்டீங்க, விதையை விதைங்கப்பா, மழை பெய்கிற காலம், நல்ல விளைச்சல் வரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்கு தந்தை கிளம்பி அந்த புரிந்து கொண்டு வந்துட்டாரு, சொல்லிட்டாரு. போகிறாங்க. அந்த பங்கு தந்தை சொன்ன பிற்பாடு ஒரு பக்கம் வாழை, ஒரு பக்கம் தென்னை, ஒரு பக்கம் நெல், ஒரு பக்கம் கடலை, ஒரு பக்கம் சோளம் அப்படி சொல்லிட்டு எல்லா பக்கம் 15 ஏக்கர் எல்லா பக்கமும் எதையாவது ஒன்று நடுவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நட்டு வைக்கிறாங்க. அருமையான ஒரு நல்ல மழை பெய்தது, நல்ல ஒரு சீதோஷ்ண நிலை, நல்ல அறுவடை. கடலையில நல்ல அறுவடை, நல்ல லாபம். அதே போல நெல்லுல நல்ல லாபம், உளுந்துல நல்ல லாபம், எள்ளுல நல்ல லாபம், எல்லாத்துலயும் நல்ல லாபம். எல்லாருக்கும் மகிழ்ச்சி, 3 பேருக்கும் மகிழ்ச்சி. 3 பேரும் அப்போது உணர்ந்து கொண்டார்கள் எதற்காக அப்பா அதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பிற்குரியவர்களே, உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. உழைக்கவில்லை என்றால் நமக்கு செல்வம் சேராது. உழைக்கவில்லை என்றால் நமக்கு பெருமை கிடையாது. உழைத்து அந்த நேர்வை, வெற்றி, வியர்வை நிலத்தில் விழ உழைத்தால்தான் நமக்கு அந்த பெருமை, அந்த மாட்சி, அந்த மகிமை இது எல்லாமே கிடைக்கும். நான் படிக்காம கொள்ளாம இருந்துட்டு ஒரு நாள் மட்டும், அன்னைக்கு மட்டும் எக்ஸாம் வைக்கிறாங்க, இன்னைக்கு அது என்ன சொல்றது, பொது தேர்வு இன்னைக்கு, அதனால முதல் நாள் உட்காந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போனா முடியாது.
இன்டர்வியூ வைக்கிறாங்க, முதல் நாள் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போனா முடியாது. தொழிலகத்துல நான் தொழிலுக்கான அந்த அறிவாற்றல்களை எனக்குள்ளாக பெருக்கிக் கொண்டு அந்த தொழிலில் நான் தொடர்ந்து உழைக்கவில்லை என்றால் முடியாது. என் கடைக்கு வர்றவங்களை நிக்க வைக்காம ஒவ்வொரு பொருளையும் நான் எடுத்து கொடுக்கவில்லாமல் நான் பாட்டு உட்கார்ந்துக்கிட்டு அப்படியா நான் அப்படியா அப்படி சொல்லிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா, முதலாளின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தேன்னா முடியாது. அன்பிற்குரிய இந்த சீடர்களும் அந்த வீட்டிற்குள்ளாக அடைபட்டு இருந்திருந்தார்கள் என்றால், அந்த வீட்டிற்குள்ளாகவே அந்த எருசலேமில் மட்டுமே இருந்திருந்தார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகெங்கும் அறிவித்திருக்க முடியாது. அன்பிற்குள்ளே சென்றார்கள், உழைத்தார்கள், எல்லா இடத்துக்கும் சென்றார்கள், உழைத்தார்கள். தங்களுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் விழ மட்டுமல்லாமல் தங்களுடைய இரத்தமும் சொட்ட சொட்ட உழைத்தார்கள். அதனால தான் இன்று திருச்சபை வேரூன்றி நிற்கின்றது. நம்முடைய நம்பிக்கை ஆணிவேராக அஸ்திவாரமாக இருக்கின்றது. அதனால முதல்ல பயத்தை நீக்கிட்டு எதற்காகவும் பயப்படாம கவலைப்படாம எனக்கு எல்லாவற்றிற்கும் மேலான ஒருத்தர் துணையாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம உழைத்து கொண்டே இருப்போம். உழைக்கின்ற பொழுது உழைப்பின் மேன்மை, அந்த மாட்சியை இறைமகன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தந்தையிடமிருந்து பெற்றுக் கொண்டாரோ, இந்த உலகத்தில் உழைச்சு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்ததற்காக இறைமகனை என்ன பண்றாரு? தந்தையாகிய கடவுள் மாட்சிமை பொருந்தியவராக உயர்த்தினார். அதே போல எவ்வாறு அந்த கடவுள் தூய ஆவியானவரை அவருக்குள்ளாக கொடுத்தார், அதே போல தந்தையாகிய கடவுள் நம்மையும் உயர்த்துவார், மாட்சிப்படுத்துவார். நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து பயமின்றி உழைக்கின்ற பொழுது தொடர்ந்து உழைப்போம். ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற நாம் அனைவரும் ஜெபிப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இறைவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நமக்காக பரிந்து பேசுபவராக, எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவராக, யார் நம்மை எதிர்த்து நின்றாலும், எந்த சூழல் நம்மை எதிர்த்து வந்தாலும் அந்த சூழலிலும் வல்லமை மிக்கவராக, கடல் அலைகள் எழுந்து வந்தாலும் சரி அமைதியாரு அப்படி சொல்லிட்டு நிறுத்தி வைக்கக்கூடியவர். அதே போல கடலை இரண்டாக பிரித்து அதன் வழியாக நமக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். சிங்கங்களின் வாயிலை நாம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த சிங்கங்களின் வாயை மூடி நம்மை பாதுகாக்கின்ற அந்த தேவனிடம், அந்த வல்லமிக்க தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இறைவனுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம்.
திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் ஆற்றலை பெற்று இவ்வுலகில் அவரின் விழுமியங்களை உலகமெங்கும் சான்று பகர அவர் சொல்லிக் கொடுத்தபடி வாழ்ந்து காட்டிட தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உருவான எம் இறைவா, எங்கள் குடும்பங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் அனுப்பும் துணையாளரை கொண்டு எங்கள் குடும்பங்களில் அன்பும் நட்புறவும் தழைத்திடவும், எமக்கு அடுத்திருப்பவரை கண்டு கொள்ளவும், அதன் மூலம் உமது இரக்கத்தின் இறையாட்சியை பறைசாற்ற எமக்கு ஆற்றலை தர வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள எம்மிறைவா, உலகெங்கும் துன்புறும் மக்களை கண்ணோக்கும் உமது பணியின் நிமித்தம் துன்பப்படும் உமது ஊழியர்களை மற்றும் உம்மை ஏற்றுக்கொண்ட மக்களை பாதுகாத்து அவர்களை இறை நம்பிக்கையில் வேரூன்றி வளர்த்திடவும், அவர்களை துன்புறுத்துவோர் மனம் மாறி நல்ல வழியில் நடந்திடவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவருக்கும் மீட்பராகிய எம் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள இளையோர் அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களின் வாழ்வு ஒளிமனமாதாய் இருக்கவும், அவர்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் தலை சிறந்து விளங்கவும், உமது உயிருள்ள சாட்சிகளாய் இவ்வுலகில் வலம் வர இறைமகன் இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையே எம் இறைவா, இவ்வேளையில் உலகெங்கும் அன்னையர் தினம் கொண்டாடும் நாங்கள் அன்னையை மரியாய் போல் குடும்பங்களை ஒன்றிணைக்கும் சக்தியாகவும், பிறர் அன்பில் சிறந்து விளங்கவும், கலங்கரை விளக்காகவும் இருந்து எங்களை வழி நடத்திட எங்களின் அன்னையர்களுக்கு தேவையான இறையருளையும் உள்ள சுகமும் உடல் சுகமும் தர வேண்டுமென்று அன்னை மரியாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தலைவரே இறைவா, எங்கள் அன்பிய திருக்குடும்பங்களுக்காக உழைக்கும் எங்கள் அருளப்பர் அன்பிய பொறுப்பாளர்களை ஆசீர்வதியும். அவர்கள் மேலும் ஆர்வத்துடன் பணியாற்றி அன்பியத்திற்கும் ஆலயத்திற்கும் இணைப்பு பாலமாக திகழவும், எங்கள் அன்பிய மக்கள் வளர வரும் அருள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்செய்தி அறிவிப்பவர் பாதம் எவ்வளவு அழகானது என்றவரே இறைவா, மதுரவாயல் புனித அந்தோணியார் ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையாய் சிறப்பாய் பணியாற்றிய அருட்பணி ஜேசுராஜ் அவர்களை ஆசிர்வதியும். அவர் செல்லும் இடமெல்லாம் கத்தோலிக்க விசுவாசத்தை வளர்க்கவும்
வளர்க்கும் பணியை மேலும் சிறப்பாக செய்ய ஊக்கப்படுத்தும் என்றும், இன்று புதிதாக பொறுப்பேற்கும் உதவி பங்கு தந்தை அருட்பணி மார்ட்டின் மதுளைமுத்து அவர்கள் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்களோடு இணைந்து சிறப்பாக பணிகள் செய்ய வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற இந்த வேளையில நம்முடைய ஜெப உதவியை கேட்ட ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை, தொழில்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், ஏதேனும் குடும்பத்திலே பிரச்சனைகள், மனத்தாங்கல்கள் ஏதேனும் இருந்தால் அவை எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அமைதியோடு பேசி, கனிவோடு பேசி, இந்த 2ஆம் வாசகத்தில் கேட்டது போல பொறுமையோடு பேசி அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் முழுமையான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள, மேலுமாக குழந்தை பாக்கியமின்மையால் வருந்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிக்கும் இறைவன் தாமே அந்த குழந்தை செல்வத்தை கொடுக்க, குழந்தை பேருக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தாய்மார்கள் நல்ல முறையில் குழந்தைகளை பெற்றெடுக்க, அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராதபடிக்கு இறைவன் தாமே ஒவ்வொரு குழந்தையையும் இந்த உலகிற்கு கொண்டு வர நாம் ஜெபிப்போம். மேலுமாக சிற்சில மனத்தாபங்களால் தங்களுடைய குடும்ப வாழ்விலிருந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவியர் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். அவர்கள் கடவுளுக்கு முன்னிலையில் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியினை உணர்ந்து கொண்டவர்களாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ, ஏற்று வாழ இறைவன் அவருடைய உள்ளத்தை தொடுமாறு அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்னுமாக வெளிநாடுகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற, படித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் அனைவரும், அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலிருந்து இதோ இந்த சென்னையை தேடி வந்து படித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவியரையும், அது மட்டுமல்லாமல் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவருடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர், நண்பர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், செய்கின்ற தொழிலே தொடர்ந்து அவர்கள் முன்னேற்றம் காணும்படியாகவும், படிக்கின்ற படிப்பிலே அவர்கள் நல்லதொரு ஞானத்தையும் அறிவாற்றலையும் அந்த குழந்தைகள் அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், மேலுமாக நம்முடைய பகுதியிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து எல்லா விதமான நோய்கள் நொடிகளிலிருந்து முழுமையான சுகத்தை, உடல் நலத்தை அளிக்கும்படியாகவும், மன அழுத்தங்களிலிருந்து முழுமையான விடுதலையை தரும்படியாகவும் ஜெபிப்போம். இன்னுமாக நம்முடைய குடும்பங்களிலே இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் இறைவன் ஆசீர்வதித்து அவர்களை விண்ணேற்றம், அவருடைய அந்த விண் வீட்டிலே சேர்த்து கொள்ளும்படியாக, அந்த மோட்சத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக என்னை ஏற்றிடுவாய், என் தெய்வமே என்னை ஏற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வரும் ஆகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமுமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை என்னை கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். இது அருமையான நாளே, கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த நாளிலே இங்கு கூடி நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். உடைய வல்லமையின் கரம் எங்களோடு இறங்குவதாக. பலவிதமான கஷ்டங்களினாலும் வேதனைகளாலும் சோதனையினாலும் எங்களுடைய வாழ்க்கை மாறும். எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்களும் ஒரு நாள் உயிர் தெழுவோம், எங்கள் குடும்ப கஷ்டங்களிலிருந்து மேலே வருவோம் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பலவிதமான வேகங்களோடு வந்திருப்பார்கள். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் பார்த்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே மன்றாடுகின்றோம். மனிதன் முகத்தை பார்க்கிறேன், ஆனால் எங்கள் ஆண்டவரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொன்னதை போல ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கும் ஏக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் மாற்றி தர வேண்டுமா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இன்று என்னுடைய வாழ்க்கையை மாறும், நாளை என்னுடைய வாழ்க்கை மாறும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை தந்து ஒரு புது ஆசீர்வாதங்களை நீர் நிரப்ப வேண்டுமா மன்றாடுகின்றோம். நீர் எவ்வாறு உயிரோடு எழுந்தீரோ, எவ்வாறு உயிரோடு நீர் விண்ணகம் சென்றீரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய குடும்ப கவலைகளிலும் கஷ்டங்களிலும் விண்ணேற்றம் அடைந்து விண்ணக வாழ்வை பெற நீரே உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து ஒன்றாக கரங்களை விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து, சாத்தானினுடைய சோதனைகளிலிருந்து, மனவேதனைகளிலிருந்து, உடல் நோய்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களாலும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பலவிதமான ஏமாற்றங்களினாலும் கவலைகளினாலும் துன்பங்களினாலும் அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி, இறைவா, உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த நாட்டிலும் உலகத்திலும் முழுமையான அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்த பிற்பாடு சீடர்களை பார்த்தோன்னே சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. என்கிட்ட இல்லாத ஒன்றை நான் பிறருக்கு கொடுக்க முடியாது. என்கிட்ட அமைதி இருந்துச்சுன்னா தான் அந்த அமைதியை பிறரோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும், என்னுடைய குடும்பம் சமாதானமாக இருக்க முடியும், மற்றவர்களும் சமாதானத்தோடு என்னோடு பழக முடியும். அதனால் அந்த அமைதியை இயேசு கிறிஸ்து தருகின்ற அந்த அமைதியை நாம் நமக்குள்ளாக வாங்கி கொண்டு பிறருக்கும், சண்டை போட்டவங்களுக்கும் சரி, சண்டை போடாதவர்களுக்கும் சரி, அங்காளி பங்காளி மாமன் மச்சான் யார் இருந்தாலும் சரி, சண்டை போட்ட சகோதரிகள் அருகில் இருந்தாலும் சரி, அனைவருடைய முகத்தையும் பார்த்து முக மலர்ச்சியோடு விண்ணேறி சென்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்த அந்த அமைதியை, சமாதானத்தை மகிழ்ச்சியோடு ஒருவர் மற்றவர் முகம் பார்த்து பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். உடனிருந்து செயல்பட்டு நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய வாழ்க்கையை
உறுதிப்படுத்துகின்ற தெய்வம் இவரே. இவருடைய திரு விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உலகத்தில் இறங்கி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
இன்று ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா. வருகின்ற 13ஆம் தேதி திங்கட்கிழமை புனித பாத்திமானினுடைய விழா. 14ஆம் தேதி புனித மத்தியாஸ் திருத்தூதர் விழா. நான் கடந்த வாரம் அறிவித்தது போல் நம்முடைய பங்கினுடைய 33வது பெருவிழாவை நாம் கொண்டாட தயாரான நிலையில் இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல குழுக்களை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த பங்கு பெற அன்பிய கூட்டத்தை பற்றி பார்த்திருக்கிறோம். வருகிற ஜூன் மாதம் 7ஆம் தேதி கொடியேற்றத்தோடு நம்முடைய பங்கு பாதுகாப்பு அந்தோனியா விழாவை நாம் துவங்க இருக்கிறோம். அவ்வாறே 14ஆம் தேதி நற்கருணை பெருவிழா, 15ஆம் தேதி தேர் திருவிழா, 16ஆம் தேதி அசன விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். எனவே இந்த விழா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்குக்கு பல மக்கள் பல இடங்களிலிருந்து அந்தோனியார் தேடி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக இந்த விழாவை நாம் கொண்டாட முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். எனவே மீண்டுமாக இந்த திருவிழா பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்றால் முதல்ல நம்ம ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களை தாங்கணும். எந்த விதமான இடர்பாடு இடையில் இல்லாமல் அர்த்தமுள்ள விதத்தில், சும்மா ஏதோ கொண்டாடணும் என்பதற்காக திருவிழாவை கொண்டாடக்கூடாது. அர்த்தமுள்ள விதத்தில் அனைத்து குடும்பமும் இணைந்து ஒரு குடும்ப விழாவாக, நமது விழாவாக உள்ள பூர்வத்தோடு உணர்வு பூர்வமாக கொண்டாட இதற்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு நான் சொன்னது போல் நன்கொடை திருவிழாவிற்கு என்று பல செலவினங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு குடும்பத்திற்கு 500 ரூபாயை பிரிவாங்க போட்டிருக்கிறோம். எனவே அசனம் என்று ஒவ்வொரு இந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3000க்கும் மேற்பட்டவருக்கு நாம் உணவளிப்பதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். பலர் நம்முடைய ஆலயத்தை தேடி வர இருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் உங்களுடைய தாராள நன்கொடைகளால் தான் மட்டும் முடியும். அவ்வாறு பல முயற்சிகள் நான் சொன்ன அது சண்டை மேளமாக இருந்தாலும் மற்றும் தேர்களுக்கான பூக்களாக இருந்தாலும் அல்லது கட் அவுட் இப்படி என்று கொடி என்று பல விஷயங்கள் இருக்கிறது. நல்ல உள்ளங்கள் பல பேர் நல்ல உள்ளத்தோடு உதவி செய்ய நான் நினைக்கிறேன். எனவே இந்த நன்கொடை புத்தகங்கள் வெளியிலே இருக்கிறது. உதவி பகுத்தந்திடம் பெற்றுக்கொண்டிருக்கிறார். பெறாத அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவுடைய நோட்டீஸ் ஆனது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே மீண்டுமாக இந்த விழா சிறப்பாக நடைபெற தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய மேலான ஒத்துழைப்பையும் தாராள உள்ளத்தையும் காட்டுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு இன்று மாதத்துடைய 2வது வாரம் வின்சென்ட் பால் சகோதரர்கள் வெளியில் இருக்கிறார்கள். என்னுடைய பங்களிற்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு நாம் அதிகமாகவே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்திலே சிறப்பித்தவர்கள் அருளப்பெற அன்பித்து சேர்ந்தவர்கள். அவளுக்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் பலத்த ஒரு கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த ஞாயிறு திருவழி திரு இருதய பிரசிரிய மாதா பிரசித்தி சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். சொன்ன மாதிரி நம்முடைய இந்த நாள் மிக முக்கியமான நாள். சொன்ன மாதிரி விண்ணேற்பு பெருவிழா, ஆண்டுடைய விண்ணேற்பு பெருவிழாவோடு கூட நம்ம இன்னைக்கு என்ன விழாவை கொண்டாடுறோம்? சத்தமாக பேச தெரியும், வாயை திறக்க மாட்டீங்க. மதர்ஸ் டே, அன்னையர் தினம். ஓகே, அன்னையர் தினம், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே. வழக்கமாக வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக இருக்கும். பயங்கர பொக்கேலாம் பயங்கரமாக விற்பனை ஆகும். சொல்லி அவங்க அம்மா அப்பாலாம் எல்லாம் ஒரு என்ன சொல்லுவாங்க, முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. போய் பார்க்கவே மாட்டேன். இன்றைக்கி மட்டும் போய் பொக்கே கொடுத்து மா லவ் யூ மாம் அப்படின்னு கிஸ் அடிச்சுட்டு கட்டி பிடிச்சி ஒரு ஈவினிங் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதோடு கதை முடிஞ்சிச்சு. திருப்பி அடுத்த வருஷம் தான் திருப்பி வருவான். நீங்களா அப்படியா? இந்த உலகை காண செய்தவர் யார்? இந்த உலகத்தினுடைய பூமி பந்தை நாம் சந்திக்குவதற்கு மிக மிக முக்கிய காரணம் யாருன்னா கண்டிப்பாக நம்முடைய அம்மாக்கள் தான். தாயின் மடிதான் சொர்க்கம் என்று சொல்கிறார். சொர்க்கத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் நபிகள் நாங்கள் சொல்றார், வேற எங்கேயும் போவாதீங்க, தாயினுடைய காலடியை போய் பாருங்கள், அதுதான் உங்கள் சொர்க்கம் அப்படின்னு. ஒரு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக ஒரு நேரத்தை கருதி நான் அதை குறைத்துக் கொள்கிறேன். தான் மடிந்தாலும் தன் தளிர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறது தான் தாய் உள்ளம் அப்படின்னு சொன்னான், வாழை உள்ளம். அவன் இன்னைக்கு நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா தாயை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கடவுள் எங்கும் இருக்க முடியாது. இன்னைக்கு விண்ணேற்பு பெருவிழா அவருடைய பிரசனத்தை பற்றி தந்தை உடனிருந்து வழி நடத்த பிரசங்கம் வச்சிருந்தார்ல உதவி பங்கு தந்தை. தான் எங்கும் இருக்க முடியாது என்ற காரணத்திற்காக தான் ஒருத்தையை படித்தாலாம். அவர் யாருன்னா அதுதான் அம்மாக்கலாம். அவை இன்று இந்த தாய்மை அல்லது அம்மா எங்கள் உறவு அன்பெல்லாம் வார்த்தையால் வடிக்க முடியும். ஒரு கவிஞன் சொல்கிறான், இவ்வளவுதான் தாயின் அன்பு என்று ஒரு வரையறைக்குள்ளே எழுத முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது தாயின் அன்பு. எழுதி கொண்டே இருக்கலாம், எழுதி கொண்டே இருக்க. எத்தனை யுகங்கள் வந்தாலும் சரி தாயினுடைய அன்பு இவ்வளவுதான் அப்படி என்று நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நினைக்கிறேன் இந்த தாய்மார்கள் அப்படி அம்மாக்கள் எனக்கு நீங்கள் அனைவரும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாவையும் பிடிக்கும், இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். பலத்த ஒரு கரவழி கொடுத்து தாய் அன்னையர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம், அவளுக்காக ஜெபிப்போம்.
ரெண்டாவது விஷயம், எனக்கு ஒரு பயமாக இருக்குது. மதுரை வாயில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆலப்பாக்கத்தில் அதுல்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங். நான் கூட நினச்சேன் ஏதோ அப்பார்ட்மெண்ட் நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா சீனியர் சிட்டிசன்ஸ் ரூம். அது உள்ளே சேர்த்துக்கு அவ்வளோ கண்டிஷன், எல்லாம் ஏர் கண்டிஷன்டு, எல்லாம் ஃபாரின் இருக்க பசங்கள்லாம் நிறைய பணம் கொடுத்து சேர்க்குறாங்க அம்மாவை அப்பாவை. எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி என் மனதில் உதிக்கிறார். வயசாகிடுச்சு, இனி உங்களுக்கு எதுக்கும் யூஸ் இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு, மாமியார் மருமக சொல்கிறா, முதல்ல நீ அனுப்ப வேண்டிய யார் உங்கள் அம்மாவை தயவுசெய்து உங்கள் அப்பா அமுச்சு விட்டுரு, வயதானவர்கள். ஒரு அழகான ஒரு கவிதை இப்போ தான் படித்தேன், அழகான ஒரு கவிதை. வாலிவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பொக்கிஷன் என்னென்னா, நீங்கள் சொல்கிறாங்க வயதான அப்பா அம்மா தான் இப்போ உடன் இருந்தால் அதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லவே இல்லையா. அம்மாவே இல்லையா? எல்லாம் என்ன உண்மை இருக்கீங்க, அம்மாவே இல்லையா? ஆகவே எனக்கு என்னென்னா கையில் பணம் காசு, அமெரிக்காவில் இருக்கேன், லண்டனில் இருக்கேன், பயங்கரமாக சம்பாதிக்கிறேன், அம்மாவை பார்த்துக்க முடியாது, போய் நீ போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முதியோர் உள்ளத்தில் போய் சேர்த்து விட்டு, இல்லை கஞ்சோ கூடோ இன்னைக்கு வந்து கூட வச்சுக்கிங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வயசாகிடுச்சு, தோல்லாம் சுருங்கி போச்சு, ஆனால் அவங்க வந்து நீண்ட வயது உள்ளவர்கள். எனக்கு தாத்தா பாட்டியுடைய அனுபவம் வந்து இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்கல, இந்த பேர பிள்ளைகளுக்கெல்லாம். அவே நான் சொல்லிகிட்டே மாதிரி இன்றைக்கி அவங்க வந்து உடல்நலம் குன்றி இருக்கலாம், வயதாகி போய்விட்டது, காது கேட்கவே இல்லை, உடல்நல குறைவு இருக்கலாம், வேறு ஏதாவது அவங்களால் செயல்பட நிறைய தொல்லை கூட கொடுப்பாங்க. இப்போ சில நேரங்களில் அவங்க என்ன பேசுகிறாங்க தெரியாது, சில நேரங்கள் நமக்கு ஒரு தொல்லையாக கூட இன்றைக்கி பார்க்கலாம். ஆனால் கூட நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், அவங்க இருக்கும்போது அவங்க அருமை நமக்கு தெரியாது. அவங்க போன பிற்பாடு தான் ஐயோ எங்கள் அம்மா செத்துட்டாங்க, ஐயோ இவங்க இல்லையே, நான் பார்க்காம முட்டேன், இவ்வளோ சம்பாரிச்சேன்னு அதான் சொல்லி நீங்கள் அழுது அந்த கல்லறையை கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்க போய் சொல்கிறேன். அந்த கல்லறை போய் 10 லட்சம் 5 லட்சம் போட்டு சலவைக்கல்ல போட்டு அப்படி ஒரு நியாயம் சட்டை பண்ணாது. வாழும் போது ஒரு மாத்திரை மருந்து வாங்கி தரத்துக்கு வக்கில்லாதவெல்லாம் வந்து இன்னைக்கு அங்கே வந்து பெரிய சலவைக்கல்லை கட்டி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, இந்த மாதிரி பேசி தப்பாக நினச்சக்கூடாது. வாழும்போது நம்முடைய தாய்மார்கள் வலு குறைந்து இருக்கலாம், வயதானவளாக இருக்கலாம், முதியவளாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். அவங்க நீங்கள் அன்பு மட்டும் காட்டுங்க, அக்கறையாக ஃபோன் பண்ணி பேசுங்க. அவங்க காது, எங்கள் அம்மா காதே கேட்காது, எங்கள் அம்மா பற்றி எங்கள் அம்மா காதே கேட்காது. ஆனால் எங்கள் அக்கா சொல்வா, ஃபாதர் பேசுகிறேன் என்ன பேச அவங்களுக்கு புரியும், அவங்க நல்லா இருக்கேப்பா முடிஞ்சிச்சு. காது எங்கள் அம்மா கேட்க 84 வயசாச்சு. அப்போ நான் என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான், ஏதோ ஒரு வயசில் கம்யூனிகேட் பண்ணணும், ஃபோட்டோ பார்த்து நல்லா இருக்கேமே, அவ்வளோதான். அப்போ என்னென்னா இது மாதிரி உடனிருப்பு தான் நமக்கு மிக முக்கியம். எனவே இந்த நாளில் மீண்டுமாக நம்முடைய அம்மாக்களை நீங்கள் பேணும், அவங்க தான் தெய்வங்கள். அதுக்கப்புறம் கடவுளை எப்படி பார்க்க முடியும்? கடவுளை நேராலாம் பார்க்க முடியாது, அவங்க உருவை தான் பார்க்க முடியும். எனவே இந்த நாளிலே மீண்டுமாக வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை, வயசானவங்கள தயவுசெய்து அவங்களுக்கு கொஞ்சம் அன்பு காட்டி நீ போய் காலில் வந்து அவங்ககிட்ட வணங்க. நான் சொல்வேன், பெரியவங்க காலில் விழணும், அவங்க காலில் வந்து ஒரு ஆசீர்வாதமாக, அவங்க கொடுக்குற ஆசீர்வாதம் மாதிரி உலகத்தை எந்த ஆசீர்வாதம் கிடையாது. மீண்டும் ஒரு முறை பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்மை பெற்றெடுத்த நம்முடைய அன்னையர்களுக்கு நம்முடைய கரகோஷத்தை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை அவங்களுக்காக ஜெபியுங்க, அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்க. அவங்க வாழும், நீண்ட நாள் வாழணும், மகிழ்வோடு வாழணும், நிறைவோடு வாழணும். நம்முடைய பேர பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொடுங்க. இந்த மாதிரி அப்பா அம்மா தாத்தா தானே உனக்கு தாத்தா பாட்டி உனக்கு கிடச்சிக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும் அப்படி சொல்லி அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கடந்த வாரம் நம்முடைய சென்னை மயிலையில் இருக்கிற பெரம்பூர் மறைவட்டத்தில் புனித லூர்து அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற இளையோர்களுக்கான விளையாட்டு போட்டி கிரிக்கெட், அதில் வந்து நம்முடைய மதுரை வாயில் புனித அந்தோணியார் இளையோர் குழு முதல் பரிசை தட்டி வந்திருக்கிறார்கள். கப்பல் வாங்க. கேரம்ல சிங்கிள்ஸ்ல 2வது பரிசை பெற்றிருக்கிறார்கள். கேரம் டபுள்ஸ்ல நம்ம தான் 2வது பரிசை பெற்றிருக்கிறார்கள். பெஸ்ட் பிளேயர் கிரிக்கெட்ல நினைக்கிறேன், கிரிக்கெட்டா ஜெஃப்ரின் வந்து வாங்கியிருக்கிறார். எனவே நம்முடைய பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்த விதமாக பலத்த ஒரு கரவொலி கொடுத்து வாங்க, உதவி பங்கு தந்தை வாங்க, 2 உதவி வாங்க, புதிய வளைய 2 பேரும் வாங்க, நீங்கள் வாங்க பிள்ளைகளுக்கு இந்த கப்பை கொடுத்து வாங்க தம்பிடே வாங்க, ஃபாதர்கிட்ட கொடுங்க, 2 பேரும் சேர்ந்து கொடுங்க. ஒரு பலத்த ஒரு கரவொலி இளையோர் குழுவினருக்கு நல்ல நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நல்லா ஜோரா கொடுங்க பாப்பா, பலத்த ஒரு கரவொலி. சார்ல்ஸ் வாங்க, நீங்களும் வாங்க. சார்ல்ஸ் அவர்கள் கேரம் சிங்கிள்ஸ் ரன்னர் நிகிதா அவர்களுக்கு அருள் தந்தை சார்ல்ஸ் அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்கள் கொடுப்பார். நீங்கள் 2 பேரும் அப்படி நில்லுங்க. ஓகே குட், ப்ளீஸ் கம். நிகிதாவும் நல்லா கேரம்ஸை செம்மையாக ஆடுவாங்க. வாங்கம்மா. சார்ல்ஸ் அவர்கள் அந்த பரிசை பலத்த ஒரு கரவொலி கொடுத்து டபுள்ஸ் கேரம் ரன்னர் நிகிதா ஸ்ரேயா வாங்க.
உதவி பங்கு தந்தை, புதிய உதவி பங்கு, பழைய உதவி பங்கு ஒரு கப்பு கொடுத்துருங்க. 2 பேரும் தனித்தனியாக கொடுத்துருங்க. ஓகே, கொடுங்க. யார் அது? நிக்கிதா, ஸ்ரேயா வரலையா? 2 பேர் நீங்கள் தானா? பெஸ்ட் பிளேயர் சேசராஜ், அவருக்கு பெஸ்ட் பிளேயர். ஜாஃப்ரின் கிரிக்கெட் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கிற நம்முடைய மகன் ஜாஃப்ரினுக்கு பலத ஒரு கரவழி. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் காத்திருக்கணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நான் முதல்ல கடந்த வாரம் சொன்னேன், புதிய நம்முடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருள் தந்தை சேஷராஜ் அவர்கள் கடந்த ஓராண்டாக நம்மோடு பணியாற்றியவர். அவர் மாற்றலாகி மதுரை உயர்மறை மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் என்ற பங்கிற்கு உதவி பங்கு தந்தையாக பணியேற்க செல்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டிய கடமையும் அன்பும் இருக்கிறது. அவ்வாறு நமக்கு புதிதாக வந்திருக்கிற அருள் தந்தை மார்ட்டின் மதுரைமுத்தவரை வரவேற்க இருக்கிறோம். கடைசி ஜெபம் ஜபிக்கப்பட்டு ஆசீர்வாதம் கொடுத்தவனே எல்லாம் அமர்ந்திருங்கள். 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் அவளுக்கு நமது அன்பை காட்டுவோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அவரது நிழலின் தன்
மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.